ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக டிமார்கன்ஸ் தியரியை பற்றி பார்த்தோம். அதனுடைய ஃபஸ்ட்டு தியரி, அதோடைய டெஃபினிஷன்ஸோடு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய செகண்ட் தியரியை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ டிமார்கன்ஸ் தியரியோட காமனாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த பேசிக் கேட் ஆப்ரேஷன் லைக்ஸ் நேண்ட் கேட்லேருந்து நார்கேட் அண்ட் நார்கேட். ஸோ அந்த 2 கேட்டையும் யூஸ் பண்ணி தான் அந்த தியரியை படிக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு தியரியை நம்ம 2ஆக பிரிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு தியரி அண்ட் செகண்ட் தியரி. ஃபஸ்ட் தியரியை பற்றி உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது இது செகண்ட் தியரியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு அதை பார்த்துருக்கோம். த டிமார்கன்ஸ் தியரி மோஸ்ட்லி யூஸ்டு இன் த டிஜிட்டல் ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபார் மேக்கிங் டிஜிட்டல் சர்க்யூட் டயக்ராம்ஸ். இந்த சர்க்யூட் டயக்ராம்ஸ் யூஸ் ஆகும், தியரி யூஸ் ஆகுது. அதில் இந்த 2 தியரியும் ரொம்ப தெரிஞ்சு எந்த பிளேஸில் எந்த தியரியை நம்ம அப்ளை பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த செகண்ட் தியரியில் என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, ஏ டாட் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். இதை லாஸ்ட்டாக படிக்கும்போது எப்படி படித்தோம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார்னு படித்தோம். இங்கே அப்படியே மாற்றும்போது அந்த ஆப்ரேஷன்ஸும் மாறுது. ஓகேவா? திஸ் இஸ் அ ஓஆர். ஆர் கேட் இஸ் கால்டு த பபிள்டு ஆர். ஓகேவா? ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதனுடைய டயக்ராம் நான் பார்ப்போம். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ பார் பி பார், இதை எப்படி ஒய் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பாரை கொண்டு வராங்க, அந்த டாட்டை எப்படி தனித்தனியாக கொண்டு ஆப்ரேஷன் கொண்டு வராங்க, இந்த டயக்ராமில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். இதனுடைய ட்ரூ டேபிள் நான் லாஸ்ட்டாக படிக்கும்போது இப்படின்னு சொன்னேன். டயக்ராம் சொல்லி ட்ரூ டேபிள் சொன்னேன். இதில் இந்த செகண்ட் தியரிக்கும் ஒரு ட்ரூ டேபிள் அப்படி பார்க்க போகிறோம். ஏபியை முதல்ல ஏபி ஹோல் பார் அப்படி கன்வெர்ட் பண்ணி ஏ பார் பி பார் தனியாக கண்டுபிடிச்சி, ஸோ 2க்கும் நம்ம ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா நமக்கு 110 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் டயக்ராம்லேயும் பார்க்குறோம். இதை நம்ம ப்ராப்ளமாக யூஸ் பண்ணும்போது இதை நம்ம செய்வோம். இந்த கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு புது தியரத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.